ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு சலிமா விலாக்ஸ். இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான சிறுகதை அம்மாவின் சமையல். என்ன தம்பி, ரொம்ப வருத்தமாக இருக்கிறீங்க? புதுசாக ஹாஸ்டலில் சேர்ந்துருக்கிறீங்களா? அந்த பள்ளியினுடைய கேன்டீன் வாசலில் இருந்த நீளமான சிமெண்ட் பெஞ்சில் கவலையோடு சோகமாக உட்கார்ந்திருந்த அருணை பார்த்து கேட்டார் அந்த பெரியவர். அன்போடு அவனிடம் பேசிய அந்த பெரியவரை பார்த்தால் அவனுக்கு அவன் தாத்தாவின் ஞாபகம் வந்தது. அவன் தாத்தாவும் இப்படிதான். அவன் கொஞ்சம் சோர்ந்து இருப்பதை பார்த்து விட்டால் போதும், உடனே என்னாச்சுப்பா, ஏதாவது வேணுமா, அப்பா திட்டானா, ஸ்கூலில் நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாங்களா, டீச்சர் திட்டினாங்களா என்று பல கேள்விகளை கேட்பார். தாத்தாவின் அன்பு மிகுந்த கேள்விகளுக்கு அருண் எப்போதும் பொறுமையாக பதில் பேச மாட்டான். ஒரு சலிப்போடு சிறு சிறுவென்றுதான் பதில் சொல்வான். அப்போதெல்லாம் அவருடைய அன்பு அவனுக்கு புரியவில்லை. அவனிடம் பிரியமாக அக்கறையோடு பேசும் தாத்தா பாட்டி அம்மாவின் அன்பு ஒரு பெரிய விஷயமா நினைக்காம இருந்தவனுக்கு இந்த ஹாஸ்டல் வந்த கொஞ்ச நாளிலே அது ஒரு பெரிய இழப்பாக தெரிகிறது. எந்த பதிலும் பேசாமல் அழுது கண்கள் சிவந்த கண்களோடு அவரையே பார்த்து கொண்டிருந்த அருணிடம் அந்த பெரியவர் திரும்பவும் கேட்டா, ஏன் தம்பி, வீட்டு ஞாபகம் வந்துருச்சா? புதுசாக ஹாஸ்டலை சேர்ந்த பிள்ளைங்க எல்லாருக்குமே முதல்ல கஷ்டமாக இருக்கும். அப்புறம் இங்கே இருக்கிற பசங்க கூட சேர்ந்து பழகின பிறகு சரியாயிடும். கவலைப்படாமல் உள்ளே போய் சாப்பிடுங்க. இந்த ஸ்கூலுக்கு மிகவும் நல்ல பேர் இருக்கிறதுனால பல ஊர்களிலிருந்து பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை இங்கே படித்தால் நல்லது என்று ஹாஸ்டலில் சேர்த்து விடுகிறார்கள். அப்படி வந்து சேர்ந்த பிள்ளைங்கள் ஆரம்பத்தில் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி பிறகு அந்த இடம் பழகி போகும் வரை அழுகையும் சோகமாகவே இருப்பார்கள். ஒன்றும் இல்லை தாத்தா, எனக்கு பசிக்கவே இல்லை, அதான். அவரிடம் அவன் பசியில்லை என்று சொன்னாலும் உண்மையில் அவனுக்கு நல்ல பசி. ஆனால் இந்த ஹாஸ்டல் சாப்பாடு அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. இங்கே ஹாஸ்டலுக்கு வந்த பிறகு இதை அவன் அப்பாவிடம் ஃபோனில் சொல்லி புலம்பினான். ஆனால் அவரோ உனக்கு போக போக பழகிவிடும் என்று சொல்லிவிட்டார். அவன் அம்மாவை கூட அந்த ஊரில் ஒரு வீட்டை பாருங்க, நான் வேணா அவன் கூட போயிருக்கிறேன் என்று சொல்லி பார்த்தால், இவன் ஒருத்தருக்காக நீ அங்கே போகிறதா? நல்ல வேடிக்கை. இங்கே எனக்கு, நம்ம பொண்ணுக்கு, எங்கள் அப்பாவுக்கு, இப்படி எல்லாருக்கும் யார் சமைக்கிறதாம் என்று கோபப்பட்டார். அவனிடம் தானாக வந்து பேசியவரிடம் இந்த சந்தேகத்தை கேட்டால் நன்றாக இருக்கும் என்று அவனுக்கு தோணிற்று. ஏன் தாத்தா, இங்கே எல்லாரும் இந்த கேன்டீனில் சாப்பிடும்போது எனக்கு மட்டும் இந்த சாப்பாடு பிடிக்க மாட்டுது. இந்த சாப்பாடு எங்கள் அம்மா செஞ்சு தர மாதிரி டேஸ்ட்டாக இருக்க மாட்டுது. அதான் எனக்கு அம்மா நினைப்பாவே இருக்குது. பேச பேச அவன் கண்கள் கண்ணீரை சிந்த ஆரம்பித்தது. அடடா தம்பி, ஏன் அழற? அழாத, இங்கே என்ன பாரு. அந்த பெரியவர் அவனை சமாதானப்படுத்தபடி அவன் அருகில் உட்கார்ந்தார். நீ அழாமல் இருந்தா உன் அம்மா சமையல் மட்டும் ஏன் ருசியாக இருக்குதுங்க ரகசியத்தை சொல்லுவேன். அவனுடைய கவனத்தை மாற்றி சந்தோஷப்படுத்தவே அவர் அப்படி பேச்சை ஆரம்பித்தார். அவனுக்கும் அவர் சொன்ன விதம் பிடித்திருந்தது. அம்மா சமையலில் ஏதோ ரகசியம் இருக்கு என்று அவனும் நம்பினான். உடனே அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ளும் ஆவலில் அவர் முகத்தை பார்த்தான். சரி சொல்லுங்க தாத்தா. அருண் கண்களை துடைத்து கொண்டான். தம்பி பேர் என்ன? அருண். உன் பேர் ரொம்ப அழகாக இருக்கு அருண். அம்மா சமையல் ருசியாக இருக்க. இந்த 2 முக்கியமான விஷயத்தை சமையலில் சேர்க்கணும். முதல்ல அந்த 2 விஷயத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் என்று அவர் மேலும் சுவாரஸ்யமாக பேச அருண் முகம் மலர்ச்சியோடு ஆர்வம் பொங்க கேட்டான். அது என்ன 2 விஷயம்? நீ உன் வகுப்பில் முதல் ரேங்க் வாங்கணும்னா என்ன பண்ணுவ? பாடங்களை நல்லா கவனிக்கணும், அப்புறம் நல்லா படிக்கணும். அவருடைய கேள்விக்கு சற்றென அவன் பதில் சொன்னான். ரொம்ப சரி, நல்லா படிக்கிறவங்க எல்லாம் பாஸ் மார்க் வாங்கிடலாம். ஆனால் படிக்கிற எல்லாருமே முதல் ரேங்க் வாங்க முடிகிறதில்லையே, அது ஏன்? ஏன் அவர் என்ன சொல்ல போகிறார் என்கிற ஆர்வத்தில் பரபரப்பாக இருந்தான் அருண். அதுக்கு பாடங்களை ஆழமாக படிக்கிறதோட ஆர்வமாக படிக்கணும். ஆமாம் ஆமாம் என்று தலையாட்டினான் அருண். அது மாதிரி அம்மா சமைக்கும் போதே அதை சாப்பிட போகிறவங்க எல்லாம் வயிறார சாப்பிட்ணும். அதுக்கு அந்த சமையல் ருசியோடு இருக்கிறதா எண்ணத்தோடு ஆர்வமாக சமைப்பாங்க. ஆர்வமாக செய்கிற போது தான் நமக்கு செய்கிற வேலையில் முழுமையான ஈடுபாடு வரும். ஒரு சமையல் நல்லா இருக்க சேர்க்க வேண்டிய முதல் விஷயம் முழு ஈடுபாடு. ஓ, அப்போ அந்த 2வது விஷயம்? அவசரமாக விஷயத்தை கேட்க துடித்த அருணை ரசித்தபடியே அவர் தொடர்ந்து பேசினார். அந்த 2வது விஷயம் வேறு என்ன?
அது அம்மா கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய அன்புதான். அன்பை சேர்த்து யார் எதை செய்தாலும் அது ரசிக்கும்படியாக இருக்கும். அந்த அன்போடு சேர்த்து அம்மா சமையல் செய்யும்போது அந்த சமையல் ருசியாகவும் இருக்கும். அவர் சொன்ன விளக்கம் அருணுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அன்புனா அம்மா தான் யாரும் சொல்ல வேண்டியதில்லையே. ஏன்னா அருணுக்கு அவன் அம்மாவை மிகவும் பிடிக்கும். அவனுடைய முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியை பார்த்ததும், நீ அம்மாவுக்கு பிடித்த புள்ள, உன் வயிறு காய்ந்தா அவங்க மனசு தாங்காது. நீ இங்கே சாப்பிடாம இருந்து உனக்கு உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சுன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதனால் நீ இப்போ சாப்பிடணும். இங்கே நான் தான் சமையல் செய்துக்கிட்டு இருக்கேன். இந்த லீவில் சொந்த ஊருக்கு போயிருந்தேன். இனிமே நீ என்னோட சமையலை சாப்பிடலாம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உன் அம்மா மாதிரி அன்பு கலந்து சமைத்து தரேன். சரியா அருண் தம்பி என்றார் பெரியவர். அவருடைய அன்பான பேச்சை கேட்டு அருண் மனசு சமாதமானது. அவன் கேண்டீனில் சாப்பிட மகிழ்ச்சியோடு எழுந்து சென்றான்.